அப்போ பெரிய மழை வந்தது. அப்போ மாநகராட்சி மேயரா இருக்காரு. அரிசி மூட்டை குடுத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க சார். நாங்க கொண்டு மாநகராட்சியில கொண்டு தந்தா எங்களுக்கு அவரு எத பத்தியும் கவல மாநகராட்சிக்கே வாங்கங்கிறாரு. யாரையும் கூப்பிட்டு வாங்க மாட்டாரு அப்படி. சார் அவரு வந்து உண்மைய சொல்லப்போனா உண்மையான கேரக்டர் என்னன்னா, அவரு யாரையுமே ஒரு இன்வால்வ் ஆகி அவங்கள ஒரு ஏத்துக்க மாட்டாரு சார். வெளிய நடிப்பார். எனக்கு தலைவர் அவரு தான் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாமே ஒரு போலி வாழ்க்கை தான் சார். இப்போ அதிமுகவ வந்து ஆரம்பத்தில அவங்களுக்கு சப்போர்ட் மாரி பேசினார் இல்லையா ஜெயலலிதா. அம்மா உங்க ஆட்சி பிடிக்கும். உங்க பொற்கால ஆட்சி பிடிக்கும்னு சொன்னாங்க. அதிமுக மாரி ஏன் இப்போ ஊழல் கட்சின்னு சொல்றாரு இல்லையா? ஏன் அப்ப சொல்லல? அந்த அம்மா இருக்கும்போது. பயம். பிடிச்ச மாரி பேசினார் இல்லையா? எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இந்தியாவிலேயே நீங்க தான் நல்லா ஆட்சி பண்றீங்கங்கிறாரு. சரி கலைஞர பார்த்து என்ன சொன்னாரு? ஐயாவுக்கு நீங்க அங்க அவர் பேர்ல மட்டும் கலைஞர் நகர்ன்னு வச்சா போதாது. அவருக்கு ஒரு சிலை வச்சு கோயில் கட்டணும்னு சொன்னாரு. சொன்னாரா சொல்லலையா? அப்ப எல்லா முதலமைச்சர்கள்ட்டயும் நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி பேசி, அவங்கள புகழ்ந்து புகழ் பாடி ஒரு புலவர் மாதிரி புகழ் பாடி அப்படித்தானே சாதாரண ஆளா தான் கண்டிப்பா. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட போய் உங்களுக்கு அப்போ ஒரு தேவையான உடனே உங்களுக்கு மாஸ்டர் படத்துல அந்த கொரோனா பிரச்சனையில 60% ஆடியன்ஸ் உள்ள உடனே சொல்லி ஒரு அரசாணையை ரத்து பண்ண சொல்லி அதுக்காக அவர்கிட்ட போய் அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்ப அதே மாதிரி மேயரா இருக்கும்போது முதலமைச்சர் நம்ம இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கும்போது அவர் பெருந்தன்மையோட அப்ப நான் தான் இருந்த ஐடியா கொடுத்தது. அப்ப பெரிய மழை வந்தது. அப்ப மாநகராட்சி மேயரா இருக்காரு. அரிசி மூட்டை கொடுத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நாங்க கொண்டு மாநகராட்சியில கொண்டு தந்தா எங்களுக்கு அவரு எதை பத்தியும் கவல மாநகராட்சிக்கே வாங்கங்கிறாரு. யாரையும் கூப்பிட்டு வாங்க மாட்டாரு அப்படி. அங்கேயே ஒரு டெம்போ இப்பவும் அந்த ஸ்டில்லுகள்லாம் எங்கேயா இருக்கும். அதான் முதல் ஸ்டில்லு நாங்க பப்ளிக்ல பெருசா பண்றதில்ல. அவர் வந்து அரிசி மூட்டையெல்லாம் வாங்குற மாதிரி பெரிய டெம்போவில் விட்டு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் போடுறோம். பண்ணீங்க தம்பி. அது நம்ம பையன் அவங்க அப்பா எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு. இப்பவும் எனக்கு வார்த்தை அவர் பேசுனது. எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. இவரு இளம் தலைமுறை வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ பெருந்தன்மையாக தானே நடக்கிறாரு.